ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 14. இப்போ நம்ம ஹீரோட கம்பெனியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெளியே பறிக்கிட்டு இருக்கான். லீசா ஒரு டிவைஸை கொண்டு வரா. வால்கன் அதை செக் பண்ணிட்டு இருக்கான். வால்கன் வந்துட்டு எவாஞ்சலிஸ்ட் வந்தா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டிவைஸை கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த டாக்டர் ஜியோவானியும் மற்றவனுக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வால்கன் சொல்றான். டேய், நீ கூட ஹைஜிமா இண்டஸ்ட்ரியில இருந்தானே வந்திருக்க, நீ ஒரு ஸ்பையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்கவும், ஆமா நான் ஒரு ஸ்பை, உன்னை கொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிடுவோம். ஒரு மிஷினை வச்சு வால்கன் அவங்களை தடுக்கிறான். ஆமா ஷீன்ரா, நீ ஹைஜிமால இருந்தியா அப்படின்னு வால்கன் கேட்கவும், என்னோட பவர்ஸ் அவேக்னிங் ஆனதுக்கு அப்புறம் என்ன அங்கதான் போய் கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்டே என் பவர்ஸ் என்னால ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்க இருக்கிற எல்லா பசங்களையுமே அவங்க ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா தான் பார்ப்பாங்க. அந்த இடம் ரொம்பவே மோசமானது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசியிருக்கோம். ஹாய் ஷீன்ரோ அப்படின்னு சொல்லி விக்டர் பின்னாடி வந்து நிக்கிறான். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எல்லாரையும் கூப்பிடுன்னு சொல்றான். நம்ம ஹீரோவே இப்போ எல்லாரையும் கூப்பிடுறான். இத்தனை நாள் இதை அவங்ககிட்ட சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் ஹைஜிமால இருந்து வந்திருக்கிற ஒரு ஸ்பை அப்படின்னு விக்டர் சொல்லவோ, யாரும் பெருசா எதுவும் ரியாக்ஷன் கொடுக்கல. என்ன அசால்ட்டா நிக்கீங்க அப்படின்னு விக்டர் கேட்கறான். ஆல்ரெடி இது எங்களுக்கு தெரிஞ்சது தானே, நீ அபிஷியலா கூட கம்பெனி எயிட்ல ஜாயின் பண்ணல, நீ ஹைஜிமால இருந்து வந்திருக்காங்க போது ஸ்பையா இருப்பேன்னு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்லவும், ஸ்பையா அப்படின்னு ஐரிஸ் கேட்கறா. பெருசாலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாக்கி சொல்றா. ஷீன்ரோட டோலா பஸ்ட்டை கண்காணிக்கிறதுக்காக தான் என்ன எங்க அனுப்புனாங்க அப்படின்னு விக்டர் சொல்லவும், ஷீன்ரோ தான் ஹைஜிமால இருந்திருக்கானே அப்படின்னு வால்கன் கேட்கவும், அதுவும் கரெக்ட் தான். அங்க நீ என்ன பண்ண ஷீன்ரோ அப்படின்னு விக்டர் கேட்கவும், என்னோட 12 வயசு வரைக்கும் நான் அங்கதான் இருந்தேன். என்ன ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன ஃபயர் சோல்ஜர் அகாடமிக்கு அனுப்புனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஹைஜிமால தான் ஷீன்ரோ இருந்திருக்கான். ஒரு டோலா பஸ் தான் கையில இருந்தும் மிஸ் பண்ணிட்டோமேங்கிறதுனால இப்ப அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஒரு டோலா பஸ்ட்டா அவங்க வெளியே விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்காங்க. இப்ப ஷீன்ரோவை திரும்பவும் கூட்டிட்டு வர சொல்லி தான் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்லவும், நீ ஒரு ஸ்பை, ஒன்னையே நம்பணும் அப்படின்னு வால்கன் கேட்கவும், அங்க இருக்கிற குழந்தைங்க பிரச்சனையில இருக்காங்கன்னா அவங்கள காப்பாற்ற வேண்டியது ஒரு ஹீரோவோட கடமை. ஹைஜிமாவை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்காது போக என்னாலதான் மற்ற குழந்தைங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, நான் தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். விக்டர், நீ யாருக்கு உண்மையா இருக்கிற அப்படின்னு கேப்டன் கேட்கவும், ஃபர்ஸ்ட் நான் ஹைஜிமாக்கு போனது உண்மைகளை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ அவங்களுக்கு உண்மையா இருந்தேன். பட் இப்போ உங்களால தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக மொத்தம் நீ யாருக்கும் உண்மையா இல்ல, ஒருத்தனுக்கு தான் உண்மையா இருக்க அப்படின்னு கேப்டன் கேட்கவும், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு விக்டர் சொல்றான். ஷீன்ரோவை தனியா அனுப்ப முடியாது, ஸோ கம்பெனி எல்லாருமே கூட வருவோம் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். அதுக்கு ஓகே தான் அப்படின்னு விக்டர் சொல்றான். ஹே நாட்டகோ, ஃபைட்டிங் டெஸ்ட்டுக்கு நீ தயாரா இருக்கிறியா? இது உன்னோட 3வது டெஸ்ட் அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்துட்டு ரெக்கா வந்து அந்த பூச்சி மூலியமா லைட் பைலட் கோஸ்டா சேஞ்ச் பண்ண அந்த பையனை உள்ள கூட்டிட்டு வராங்க. நாட்டகோ, அங்கிள் ரீப்பர் கூட சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கூட இருக்கவன் கேட்கறான். நாட்டகமும் ஆமா அப்படின்னு சொல்றான். கொரோனோ, அந்த ரெக்கா பண்ணதுல இவன் நமக்கு போனஸா தான் கிடைச்சிருக்கான், ஆனாலும் இவனை டெஸ்ட்ராய் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிற சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நீ வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படல, ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ, உன்னால வீட்டுக்கு போக முடியாது, நீ சாக தான் போற அப்படின்னு அந்த கொரோனா அப்படிங்கிறவன் இந்த சின்ன பையன் நாட்டகோவை பார்த்து சொல்றான். உடனே நாட்டகோ வந்து ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறான். உன்னால முடியும், உனக்குள்ள எரிஞ்சிட்டு தீய வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி ரெக்காவோட வாய்ஸ் கேக்குது. அந்த பையன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அட்டாக் பண்ண போறான். பட் டக்குன்னு அடி வாங்கி கீழே விழறான். அப்படிதான், உன்னால முடியும், உனக்குள்ள அணைஞ்சுக்கிட்டு இருக்கிற தீய நீ இன்னும் பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்காவோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. வெளியே சயின்டிஸ்ட் எல்லாம் இருந்து இந்த பையனை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இவனோட ஃபயர் பவர் ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் இவனோட மென்டாலிட்டி அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் கொஞ்சம் இவனை ஃபைட் பண்ண வைப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அசால்ட்டா நின்றுட்டு இருக்காங்க. கொரோனா சின்ன பையன் கூட பார்க்காம அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். எந்திரி, இது இன்னும் முடியல, நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன், இது அங்கிள் ரீப்பரோட ஜாப், அதனால தான் நான் இதை பண்றேன், எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான், ஸோ எந்திரிச்சு ஃபைட் பண்ணு அப்படின்னு கொரோனா போட்டு அவனை அடிக்கிறான். இந்த கொரோனாவை பத்தி நான் கேள்விப்பட்டது, இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவன், இவன் ஃபைட்டிங்க்கு போலாம், ஆனா இந்த ஜாப் இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், குழந்தைங்களை அடிக்கிறது பிடிக்குங்கிறதுக்காகவே இந்த ஜாப்ல இருக்கான். இவன் கை ஓவர் ஹீட் ஆகி இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் கூட இவன் இன்னும் ஃபயர் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். கம்பெனி 7ஓட கேப்டனுக்கே இவன் டஃப் கொடுப்பான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நாட்டுக்கோ மயங்கிட்டதுனால அவனை தூக்கிட்டு போறாங்க. நீ அதுக்குன்னு ரொம்ப போட்டு அவனை அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லவோ, வீக்கானவங்க அடி வாங்குறதுக்காக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொரோமா சொல்றான். அதனாலதான் நீ ஹையர் ஆஃபீஸர் சொல்றதெல்லாம் கேட்கறியா அப்படின்னு ஒருத்தன் கேட்கவும், நான் வீக்குன்னு சொன்னது ஒன்னியவோ சேர்த்துதான், என்னையவே கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் சங்க பிடிக்கிறான். சரி சரி பிரச்சனை வேணாம் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். ஷீன்ரோ இங்க வாரான்னு கேள்விப்பட்டேன், அவன் கூட ஃபைட் பண்றதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அவனும் ஒரு வீக் தான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவும் விக்டரும் மட்டும் ஹைஜிமாக்கு போறாங்க. நான் அந்த இடத்துல ஒரு சைக்கோவை பார்த்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அங்க ட்ரைனிங் எடுத்திருப்பான். அப்ப கொரோனா வந்து நான் அவன் கூட விளையாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லியிருப்பான். நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது அது கொரோனா மாதிரி தெரியுது, அவன் ரொம்பவே பவர்ஃபுல், கம்பெனி 7 கேப்டன் கே டஃப் கொடுப்பான்னு கேள்விப்பட்டான், அவன் அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். ஹைஜிமாக்கு இவங்க போறாங்க. இந்த இடம் ரொம்ப சேஞ்சா இருக்கேன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், தப்பான வேலை பண்றதுனால அடிக்கடி இவங்க இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். நீ நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க எனக்கு தெரியுது, எப்படியும் அவங்க என்ன கொல்ல தான் போறாங்க, ஸோ நான் பயப்பட தேவையில்லை அப்படின்னு விக்டர் சொல்லவும், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சொன்னதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு, இப்போ நான் நிம்மதியா சாவேன் அப்படின்னு விக்டர் சொல்லவும், அப்படி பேசாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜோக்கர், எல்லா ரிஸ்கையும் நீயேவும் எடுக்க வேணாம், நானும் களத்துல இறங்கி சில ரிஸ்க் எடுக்கிறேன்,
கடைசியா ஒன்னு பார்த்து ஒரு பாய் சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம 2 பேருமே போராட்டம் அப்படின்னு விக்டர் மனசுக்குள்ள நினைக்கிறான். நீங்க டார்ச்சர் பண்ற குழந்தைங்களை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாங்க யாரையும் டார்ச்சர்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் உள்ள கூட்டிட்டு போறான். குழந்தைங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க. ஒரு பொண்ணு விளையாட்டு காட்டிட்டு இருக்கா. ரெக்கா இன்சிடென்ட்ல வந்து அந்த பையனங்கன்னு கேட்கவும் அவன் வேற இடத்துல இருக்கான். இங்க எல்லாம் சயின்டிஸ்ட் சொல்றான். நம்ம ஹீரோ டோலா லிங்க சென்ஸ் பண்றான். நாட்டுக்கு தான் வந்துட்டு நான் வீட்டுக்கு போகணும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். ஷீன்ரோ திரும்பவும் அது வந்துச்சா என்ன பார்த்தா அப்படின்னு விக்டர் கேட்கவும் நாட்டுக்கு இங்க தான் இருக்கான். இவங்க இதை மறைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்கிற அந்த லேடியுமே வந்துட்டு நம்ம ஹீரோவே தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. உன்னோட டோலா பஸ்ட் பத்தி டேட்டா கலெக்ட் பண்ண ஒரு ஃபைட்டிங் காம்பேட் டெஸ்ட் வச்சிருக்கோம். அதுல நீ ஃபைட் பண்ண ஓகே தான் கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்றான். திரும்பவும் இதே இடம் பழசெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்காக கொரோனா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நீ கொஞ்சம் வளர்ந்துருக்க ஆனா இன்னும் வீக்கா தான் இருக்க அப்படின்னு கொரோனா சொல்லவும் எனக்கு அப்போல இருந்து இப்போ வரைக்கும் உன்னை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். உன் கூட விளையாடணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நீ இன்னும் வீக்கா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோவனை தள்ளி விடுறான். நீ வளர்ந்துருக்கிறதுனால உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்திருக்கு. ஆனால் நீ வீக் தான். உன்னை நான் உடைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் என்ன ஷீன்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து கேட்கறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இவன் மூஞ்ச உடைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடியா நிக்கிறான். கொரோனா வந்துட்டு ஸ்மோக்கை வச்சு அட்டாக் பண்றான். அதுவே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ கண்ணத்துல இருந்து ரத்தம் வருது. இவன் எப்படி என்ன அட்டாக் பண்ணா? அது ஜஸ்ட் ஸ்மோக் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி யோசிக்காம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ரேபிடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். பட் அவன் ஈஸியா தடுத்துருதான். திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போய் அட்டாக் பண்றான். ஆனாலும் அவன் தடுத்துருதான். அவன் எப்படி இதை பண்றான் அப்படின்னு சொல்லி விக்டரும் யோசிக்கிறான். நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். ஷீன்ரோ உன்னோட டோலா பஸ்ட் காட்டு அப்படின்னு சயின்டிஸ்ட் கேட்கவோ கவலைப்படாத, அதை நான் காமிக்கும் போது கண்டிப்பா எல்லாரும் என்கிட்ட உத வாங்கிருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ஷீன்ரோ என்னோட டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீ யோசிச்சுட்டு இருக்கியா? ரொம்பலாம் யோசிக்காத, நானே சொல்றேன். என்னை சுற்றி இருக்கிற இந்த ஸ்மோக்கில் ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்தால் கூட என்னால் சென்ஸ் பண்ண முடியும். அதை வச்சு தான் நான் ரேப்பிடாக தடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் நீ சென்ஸே பண்ண முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ணுறான். டோலா பெஸ்ட்டை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவால கொரோனாவை எதுவுமே பண்ண முடியல. இப்போ ஸ்மோக்கையே பிளேடு மாதிரி மாற்றி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். அந்த ஸ்மோக்கையே ஸ்வாடு வெப்பன் நிறைய வெப்பன்ஸாக கிரியேட் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோக்கு நிறைய ரத்தமாக போகுது. சரி கொரோனா போதும், தேவையான டேட்டாவை நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. வெளியே இருந்து பார்க்க முடியாதபடி ஸ்மோக்கை வச்சு அவன் கவர் பண்ணியிருந்தான். அவன் கூட நான் இன்னும் நிறைய விளையாடணும், உன்னை அவ்வளோ ஈஸியில் சாக விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த கொரோனா பாக்குறதுக்கு ஒரு சைக்கோ மாதிரியே இருக்கான். அண்ட் இவன் வந்துட்டு கம்பெனி 7 பென்னிமாரோக்கே டஃப் கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பென்னிமாரோ இவனை விட ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். பட் ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு இவனை பார்க்கும்போது அவனோட ஸ்மோக்கை வச்சு இவனால என்ன வேணா பண்ண முடியுங்கிறது தெரியுது. ஹீரோவோட ரேபிட கூட அசால்ட்டா அவன் தடுத்துட்டு இருக்கான். ஸ்மோக்கையே வெப்பனை மாற்றி டக்கு டக்குன்னு அசால்ட்டாக நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.